இந்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே அங்கிருந்து எல்லா கல்ட் மெம்பரையும் ஸ்மோக் கவர் பண்ண அவன் எங்க இருக்கான்னு தெரியாம எல்லாரும் பயந்துட்டு இருக்காங்க. அதுல இருந்த ஒருத்தனும் அவன் கையில இருக்க ஆயுதத்தை கீழே போட்டுட்டு மண்டிட்டு ஆல் மைட்டி டீமன் காட் ப்ளீஸ் என்னுடைய ப்ரேயருக்கு ஆன்சர் பண்ணுங்கன்னு சொல்ல இதை பார்த்த மத்தவங்களும் கூட சேர்ந்து எங்களுக்கு வழிகாட்டுங்கன்னு சொல்றாங்க. உடனே அந்த இடத்துல டீமன் காடுடைய எனர்ஜி ரிலீஸ் ஆக இதை பார்த்து சந்தோஷப்பட்டவங்களும் டீமன் காட் வந்துட்டு நம்மளுடைய ப்ரேயருக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிருக்காரு அப்படிங்கிறப்போ அந்த இடத்துக்கு வந்தது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோ தான். அங்க இருக்க எல்லாரையும் வெட்டி வீசிட அந்த கல்ட் குரூப்ல இருக்க ஒவ்வொருத்தரையும் கொல்ல கொல்ல நம்ம ஹீரோவுடைய அந்த அடாப்டிவ் ஸ்டாட் 0.1% ஏறுது. இதே நேரத்துல அந்த பிளாக் ஸ்மோக் நடுவுல நம்ம தெரசாவை காட்டுறாங்க. அவ இன்னும் சாகல, மயக்க நிலையில இருக்கா. அப்போதான் அந்த சிறைக்குள்ள என்ன நடந்துச்சுங்கிறத காட்டுறாங்க. சாக்ரிஃபைஸ் பண்ண ஒரு ஆளை கூப்பிடும் போது அந்த இடத்துக்குள்ள இருந்தவங்களும் அந்த ஆண்ட்ரியா தான் ஹியூமன் இல்லையே, அவளையே ஃபர்ஸ்ட் சாக்ரிஃபைஸா அனுப்பலாங்கிறப்போ உடனே எதிர்க்க வந்த தெரசாவும் இதெல்லாம் நியாயமே இல்ல, இன்னமும் அவ சின்ன குழந்தை தான், அப்படிங்கிறப்போ அவளை எங்க கிட்ட ஒப்படைச்சிருன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் நெருங்கி வர நம்ம தெரசாவும் ஒரே கிக்ல ரெண்டு பேரையும் பறக்க விடுறா. இந்த இடத்துல ஸ்கில்ல யூஸ் பண்ண முடியாதுங்கிறதுனால என்ன ஹேண்டில் பண்றது ரொம்ப ஈஸி நினைச்சீங்களா? இன்கேஸ் நீங்க அப்படி நினைச்சிருந்தீங்கன்னா அது உங்களுடைய தப்பு. ஒருவேளை நீங்க எல்லாருமே சேர்ந்து வந்தா கூட என்னால உங்களை ஈஸியா வின் பண்ண முடியும். உடனே அடி வாங்கின பொண்ணும் அப்போ நீதான் யார் போகணும்னு சூஸ் பண்ணுவங்கிறியா? பதிலுக்கு தெரசாவும் நீ சொல்றது உண்மைதான், இந்த இடத்துல நான் தான் சூஸ் பண்ணுவேன் யார் போகணும்னு. இதை கேட்ட அவளும் ஆரம்பத்துல நல்லவ போல நடிச்சாலும் நீயும் மத்தவங்கள மாதிரி தான் அப்படிங்கிறப்போ உடனே அங்க இருந்த ஆண்ட்ரியா கிட்ட போயிட்டு நான் சீக்கிரம் திரும்பி வந்துருவேன்னு சொல்லிட்டு அவளே வாலண்டியரா போறா. இதை பார்த்து அங்க இருந்த கல்ட் மெம்பரும் என்ன ஒரு நோபலான சாக்ரிஃபைஸ் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட இப்போ பிரசன்ட்ல அவன் தான் நம்ம ஹீரோ கிட்ட அடி வாங்கி இறந்து போய் கிடக்குறான். அவன் மட்டும் இல்லாம அந்த இடத்துல இருந்த எல்லா கல்ட் மெம்பரையும் கொண்டு இருக்கான். இதே நேரத்துல மயக்கத்துல இருந்த தெரசாவும் கண் விழிச்சிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து நீங்க இந்த தடவையும் உங்களை ரொம்பவே புஷ் பண்ணிருக்கீங்க, எனக்கு நல்லாவே தெரியும் நீங்க வருவீங்கன்னு. உடனே ஹீரோவும் தெரசா கையில இருக்க அந்த சங்கிலிய கட் பண்ணிட்டு அவனுடைய சிஸ்டம்ல எவ்வளவு அடாப்டிவ் ஸ்டாட் இருக்குன்னு செக் பண்றான். அதுல 23ன்னு காட்ட இதை பார்த்த ஹீரோவும் என்னால முடிஞ்ச அளவுக்கு அந்த கல்ட் லீடரை சீக்கிரம் டிஃபீட் பண்ணிட்டு இந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகணும்னு நினைக்க பின்னாடி வந்த தெரசாவும் நான் போக வேண்டிய இடம் ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்ல அந்த பேஸ்மெண்ட்ல மாட்டிட்டு இருக்க எல்லா பிளேயரையும் ரிலீஸ் பண்ணிட்டு ஆண்ட்ரியா இருக்க அந்த செல்லுக்கு தான் போறா. நல்ல வேலை நீ சேஃபா தான் இருக்க, உனக்கு ஒன்னும் ஆகல அப்படிங்கிறப்போ இதை பார்த்து நம்ம ஹீரோவும் இங்க என்ன நடக்குதுன்னு கேட்க பதிலுக்கு அவளும் ஓ உங்ககிட்ட சொல்லவே மறந்துட்டேன், ஆண்ட்ரியா வந்துட்டு இந்த டவருக்குள்ள இருக்க ஒரு வில்லேஜ்ல வாழ்ற பொண்ணு, இவளை இங்க கொண்டு வந்து ஒன்னு சாக்ரிஃபைஸ் பண்ணணும் இல்லைன்னா அவங்கள ஒரு மெம்பரா மாறணும்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணிருக்காங்க. அப்படிங்கிறப்போ இதை பார்த்த ஹீரோடைய ஃபேஸ் ரியாக்ஷனே மாறுது. ஏன்னா அவனுக்கான அந்த 10 நிமிஷத்துல இன்னும் 2 நிமிஷம் தான் பெண்டிங்ல இருக்கு. உடனே ஹீரோவும் மனசுக்குள்ள என்னால இதை நம்பவே முடியல, என்னுடைய ப்ரீஷியஸான அந்த 10 நிமிஷத்தை இதுக்காக என்னை யூஸ் பண்ண வச்சுட்டா. அப்படிங்கிறப்போ ஒரு நிமிஷம், இந்த ஆண்ட்ரியா தவற சேர்ந்த பொண்ணு தானே சொன்னான், அப்படின்னா என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. அப்போ உன் பேர் தான் ஆண்ட்ரியா, சரி சொல்லு நீ எதுக்கு அந்த கல்ட்டு கும்பலோட சேரல? இந்த டவர்ல இருக்க எல்லாருமே அவங்களுடைய கடவுளுக்கு ரொம்ப ஃபெய்த்ஃபுல்லா தானே இருப்பீங்க. அப்படிங்கிறப்போ பதிலுக்கு ஆண்ட்ரியாவும் எனக்கு கடவுள் மேலலாம் நம்பிக்கை இல்ல, ஏன்னா என்னுடைய வில்லேஜ்ல இருக்கவங்களே எனக்கு பேரண்ட்ஸ் யாரும் இல்லைங்கிறதுனால என்னை இவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. எல்லாத்தையுமே படைக்கிறது கடவுள்னா இந்த மாதிரியான ஒரு நரகத்துல என்னை எதுக்கு கஷ்டப்பட விட்டாரு? இது எல்லாமே கடவுளுடைய பிளான்னா அப்ப அவருமே கெட்டவர் தானே அப்படின்னு சொல்லிட்டு அழுக. உடனே ஹீரோ வந்துட்டு நான் சொல்ல போறது உனக்கு ஆறுதலா இருக்குமான்னு தெரியல, ஆனா நானும் உன்ன மாதிரி தான் சின்ன வயசுலயே ஒரு ஆர்ஃபனேஜ்ல தள்ளப்பட்டேன். எனக்கு நல்லாவே புரியுது பேரண்ட்ஸ் இல்லாம வளர்றது ரொம்பவே டிஃபிகல்ட்னு. அதுக்காக நான் என்னுடைய முயற்சியை விடவே இல்லை. நான் எல்லாரையும் வெறுக்கிறதுனாலயோ இல்ல ஒதுக்கப்படுறதுனாலயோ எந்த ஒரு விஷயமும் மாறிட போறது இல்ல. இதை கேட்ட ஆண்ட்ரியாவும் அந்த கல்ட் லீடர் இங்க இருக்கிற வரைக்கும் அப்படின்னு ஏதோ சொல்ல வர பதிலுக்கு நம்ம ஹீரோவும் அவன் இங்க இருக்கிறது உண்மைதான், வேணும்னா உனக்காக அந்த கல்ட் லீடரை நான் கொன்னுடுறேன். சோ அதன் மூலியமா நீ அவனுடைய தொந்தரவு இல்லாம இந்த உலகத்துல ஃப்ரீடமோட வாழலாம், ஆனா அதுக்கு எக்ஸ்சேஞ்சா நீ என்னுடைய காம்ரேடா மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய பிராண்ட இந்த ஆண்ட்ரியா மேலையும் போட்டுறான். இன்னையில இருந்து நீ என்னுடைய காம்ரேட், உன்னை பாத்துக்க வேண்டிய பொறுப்பு என்னுடையது அப்படின்னு சொல்ல இதை பார்த்து தெரசாவும் ஏன் இந்த மாதிரியான ஒரு விஷயத்த அவர் என் மேல பண்ணலன்னு நினைக்க ஹீரோ வந்துட்டு சரி வாங்க அந்த கல்ட் லீடரை டிஃபீட் பண்ணலான்னு அங்கிருந்து போக இதே நேரத்துல அந்த 10 மினிட்ஸ்க்கான டைமும் முடிஞ்சிடுது. சோ ஆட்டோமேட்டிக்கா ஹீரோடைய அந்த ஸ்கில் திரும்பவும் சீல் ஆயிடுது. இதே நேரத்துல
நேரத்துல அந்த கல்ட் லீடர் கையில ஒரு ஜாடியை வச்சுட்டு இத பார்த்து கடவுள் ரொம்பவே சந்தோஷப்படுவாருன்னு சொல்ல இங்கேயும் இந்த சாப்டர் முடியுது. இந்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோ வந்துட்டு மத்த கல்ட் மெம்பரை கம்பேர் பண்ணும்போது இந்த லீடர் ரொம்பவே டிஃப்ரெண்டானவன். அவனாலையுமே இந்த இடத்துல நம்மள மாதிரி ஸ்கில்லை யூஸ் பண்ண முடியலனாலும் அந்த ஜெயிண்ட் ஹெட் மாதிரியே ரொம்பவே ஸ்ட்ராங்கானவன். இதை கேட்ட தெரசா வந்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களுடைய ஸ்கில்லை யூஸ் பண்ணீங்கல்ல, அதே மாதிரி திரும்ப யூஸ் பண்ண முடியாதான்னு கேட்க அதை பயன்படுத்தி தான் இவனை டிஃபீட் பண்ணலான்னு இருந்தேன். ஆனா அதுக்கான டைம் முடிஞ்சதுனால இதுக்கப்புறம் என்னால ஸ்கில்லை யூஸ் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாம அவன் என் கூட ஹேண்ட் டு ஹேண்ட் ஃபைட் வந்தானா என்னால அவனை சமாளிக்க முடியும். ஆனா அவன்கிட்ட இருக்க அந்த டிவைன் ஆர்டிஃபேக்ட் அது ரொம்பவே டேஞ்சரஸ் ஆனது. அப்படிங்கிறப்போ இதை கேட்ட தெரசாவும் என்னது டிவைன் ஆர்டிஃபேக்டா அப்படிங்கிறப்போ ஆமா, அவன்கிட்ட ஃபில்த் ஈட்டிங் ஏர்ன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்டிஃபேக்ட் இருக்கு. அதுக்குள்ள இருக்க ஸ்பெல் மூலியமா எந்த ஒரு பர்சனை டார்கெட் பண்ணாலும் அவனை ஈஸியா கொல்ல முடியும். பதிலுக்கு தெரசாவும் அப்படின்னா நம்மால அவனை வின் பண்ண முடியாதான்னு கேட்க ஹீரோ வந்துட்டு அதை ஒரு தடவை நான் பிளாக் பண்ண ட்ரை பண்றேன், அப்படி பண்ணிட்டேன்னா அதை திரும்ப அவன் யூஸ் பண்றதுக்கு கொஞ்ச நேரம் ஆகும். அதுதான் உனக்கான இம்பார்ட்டன்டான ரோல். அவன் திரும்ப அந்த ஸ்பெல்ல ஆக்டிவேட் பண்றதுக்குள்ள நீ அந்த லீடரை டிஃபீட் பண்ணிடணும். சரி, ஒரு வழியா அவன் இருக்க இடத்துக்கு வந்துட்டோம். நான் சொன்னது எல்லாமே ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு கேட்டுட்டே அது உள்ள போக அந்த கல்ட் லீடரும் இவங்கள பார்த்துட்டு என்னுடைய ரிச்சுவல்ஸ ஸ்பாயில் பண்ணது நீங்க தானா, என்ன தேடி இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க. பதிலுக்கு ஹீரோவும் உன் கூட இருந்த அந்த இன்னொருத்த எங்கன்னு கேட்க அவனுக்கு தேவையானது கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இங்க இருந்து கிளம்புனான். இதை கேட்ட ஹீரோவும் அவன் கொஞ்சம் பிரில்லியண்டா தான் இருக்கான், அவனுடைய கதையும் இதே இடத்துல முடிச்சிடலான்னு பார்த்தேன். உடனே அந்த லீடர் வந்துட்டு எப்படி நீ டீமன் காடுடைய பவரை எதிர்த்து உன்னுடைய ஸ்கில்ல இந்த இடத்துல யூஸ் பண்ணன்னு தெரியல, ஆனா நீ இங்க பண்ண விஷயத்துக்கு உன்னையே சாக்ரிஃபைஸா என்னுடைய கடவுளுக்கு கொடுக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை அட்டாக் பண்ண போக அவன் கையிலேயே அந்த ஆர்டிஃபேக்டும் இருக்கு. உடனே ஹீரோவும் ஆரம்பிக்கலாம் தெரசான்னு சொல்லிட்டு அந்த லீடருடைய ரைட் சைடுல போய் அட்டாக் பண்ண நம்ம தெரசாவும் அவனுக்கு லெஃப்ட் சைடுல அட்டாக் பண்றான். ஹீரோவுடைய அட்டாக் அவன் பிளாக் பண்ணிட தெரசாவுடைய அட்டாக் அவனுடைய கால்ல விழுந்துருது. இதனால தடுமாறி கீழே விழ ஹீரோவும் அடுத்த ஸ்ட்ரைக்க தலையில வச்சுட்டு இப்போ அவனை லாக் பண்ணுன்னு சொல்ல நம்ம தெரசாவும் அவன் வாயில ஒரு கிளாத்தை வச்சு பின்னாடி இருந்து அதை இழுத்து பிடிச்சிக்க இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நம்ம ஹீரோவும் அட்டாக் பண்ண வர இதை கவனிச்ச அந்த லீடரும் தெரசாவை தூக்கி எறிஞ்சிட்டு நம்ம ஹீரோக்கு ஒரு ஃபிஸ்ட் பஞ்ச கொடுக்க வரான். இதை கவனிச்ச நம்ம ஹீரோவும் அதுல இருந்து லாவகமா நகர்ந்து அவனுடைய தவடாலேயே ஒண்ணு வைக்கிறான். ஹீரோ வந்துட்டு இதுக்கு முன்னாடி உன்னை விட 10 மடங்கு பெருசா இருந்தவன வெறும் கையிலே நான் டிஃபீட் பண்ணிருக்கேன், அப்படிப்பட்ட என்ன ஹேண்ட் டு ஹேண்ட் ஃபைட்ல தோக்கடிக்க முடியும்னு நினைச்சியா. இதை கேட்ட அந்த லீடரும் நாட் பேட், நீ உண்மையிலேயே பெஸ்டான ஒரு சாக்ரிஃபைஸா இருப்ப, அதனால உன்னதான் ஃபர்ஸ்ட் சாக்ரிஃபைஸா நான் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜாரை யூஸ் பண்ணி அதுக்கான மந்திர வேர்ட்ஸ சொல்லிட்டு நம்ம ஹீரோவை டார்கெட்டா மாத்துறான். உடனே அதுக்குள்ள இருக்க அந்த ஸ்பெல் நம்ம ஹீரோவை நோக்கி வர இதை பார்த்த தெரசாவும் மிஸ்டர் கேங்ஜினிக் சொன்ன அந்த ஸ்பெல் இதுதானான்னு பார்க்க ஹீரோ வந்துட்டு நான் சொல்றத நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோ, இந்த டெக்னிக் அவன் திரும்ப யூட்டிலைஸ் பண்ண ரொம்ப நேரம் ஆகும், அந்த ஆர்டிஃபேக்டுடைய கண்ணை கவனி, அதை வச்சே நீ கண்டுபிடிச்சிடலாம் அந்த கூல் டவுன் டைம் எப்ப முடியுதுன்னு, இதுக்கப்புறம் நடக்க போற எல்லாத்தையுமே உன்கிட்டயே விட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த ஸ்பெல் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணிடுது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த ஆர்டிஃபேக்டை யூஸ் பண்ணி யாரையாச்சும் டார்கெட்டா வச்சுட்டாங்கன்னா அவங்க இறந்துருவாங்க. இதை பார்த்து பதறி அடிச்சுட்டு தெரசாவும் ஹீரோவை நோக்கி ஓட சிஸ்டம்லயும் நீங்க இறந்துட்டீங்க, அதனால டீமன் கிங் உங்க மேல போட்ட அந்த கர்ஸ் டிசப்பியர் ஆகுதுன்னு வருது. இதை பார்த்து அந்த கல்ட் லீடரும் என்ன ஒரு ஃப்ரெஷ்ஷான சாக்ரிஃபைஸ், எனக்கு நல்லாவே தெரியும் டீமன் காடும் இதை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுவாரு. அப்படிங்கிறப்போ தெரசா வந்துட்டு எழுந்துருங்க ஜெனியக், உங்க கண்ணை துறங்க அப்படிங்கிறப்போ இதை பாக்குற அந்த லீடரும் உன்னுடைய காம்ரேட் உன் கண்ணு முன்னாடியே இறந்ததுனால உனக்கு ரொம்பவே வலியை கொடுக்குதோ அப்படிங்கிறப்போ இதை பார்த்த தெரசாவும் அழுதுகிட்டே அவனை அட்டாக் பண்ண போக இந்த பெயின் உனக்கு பத்தலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை அடிச்சு தூக்கி எறிஞ்சிட அந்த இடத்துல இருக்க அந்த ஆண்ட்ரியாவை பார்த்துட்டு நீயும் இங்கதான் இருக்கியான்னு சொல்லிட்டு அவளை பிடிக்க போக உடனே ஓடி வந்த தெரசாவும் அவனுடைய ஷோல்டர் மேல ஏறி காலை வச்சு அவனை லாக் பண்ணி சுழட்டி தூக்கி எறிஞ்சிடுறா. என்கிட்ட இருந்து ஆண்ட்ரியாவை எடுத்துக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல அந்த கல்ட் லீடரும் பரவாயில்லையே இன்னும் ஃபைட் போடுறதுக்கான அந்த நம்பிக்கை உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க இங்கே இந்த சாப்டர் முடியுது. நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோஸை கண்டினியூஸா பாக்குறதுக்கு நம்ம சேனலுடைய பிளேலிஸ்ட்டை செக் பண்ணிக்கோங்க. அடுத்த சாப்டர்ல உங்களை சந்திக்கிறேன்.